நம்ம பார்க்க போகிறது காட் அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னு சொல்கிறோம்னா, சுங்கவரி அண்ட் வாணிபம் குறித்த பொது உடன்பாடை தான் வந்துட்டு காட்னு சொல்கிறோம். தட் இஸ் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃப். இது 1947 வந்துட்டு 23 நாடுகள் வந்து சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ருக்காங்க. இதோட நிறுவன உறுப்பினர்கள் வந்து இந்தியாவும் ஒரு நாடாக இருக்குது. இதோட இயக்குனர் ஜெனரல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் டங்கல். இவர் கொண்டு வந்த இறுதி சட்ட அந்த ஒப்பந்த வரைவு தான் டங்கல் வரைவு அப்படின்னு சொல்கிறோம். இதோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தமுள்ள விதிமுறைகளை வந்து பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் குறைப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிப்பது தான் இதோட முக்கிய நோக்கம். இது வந்து காட்டோட சுற்றுகள் வந்து 9 சுற்றுகளாக நடந்தது. ஃபஸ்ட்டு சுற்று வந்துட்டு ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் நடந்துச்சு 1947. ரெண்டாவது சுற்று வந்து அன்னிசி ஃப்ரான்ஸில் 1949. மூன்றாவது சுற்று வந்து டார்க்வே இங்கிலாண்டில் 1950-51. தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அண்ட் சிக்ஸ்த்து வந்துட்டு ஜெனீவாவில் நடந்தது சுவிட்சர்லாந்தில். 1956 4வது சுற்றும், 1960-61 5வது சுற்றும், 1964-67 6வது சுற்றும் நடந்துச்சு. 7வது சுற்று வந்து டோக்கியோ ஜப்பானில் நடந்தது 1973-79. 1986 1994 பார்த்திங்கன்னா 8வது மற்றும் இறுதி சுற்று வந்து பண்டா டெல் எஸ்டிங்கிற உருகுவே கண்ட்ரியில் நடந்தது. இதை வந்துட்டு உருகுவே சுற்று அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உருகுவே சுற்று மூலமாக தான் 1994 ஏப்ரல் மாதத்தில் WTO அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அமைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த நாடுகள் எல்லாமே இறுதி ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 104 உறுப்பினர்கள் வந்துட்டு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ருக்காங்க. இது மூலமாக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உடன்படிக்கை வந்து 1995 ஜனவரி 1 முதல் வந்து நடைமுறைக்கு வந்தது. இதுதான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவாவில் இருக்குது. இதோட நோக்கம் வந்துட்டு வணிகத்தினை கட்டுப்படுத்துதல் மற்றும் அயல்நாட்டு வாணிபம். இதோட உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைமை இயக்குனர் ஒருத்தர், துணை தலைமை இயக்குனர் 4 பேர் மற்றும் 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 600 அலுவலக ஊழியர்கள் வந்துட்டு இதில் இருக்காங்க.